2026ல அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே இதெல்லாம் கேட்போங்கிறீங்க. பட் ஆட்சிக்கு வந்து கேட்போம்ல, நடவடிக்கை எடுப்போம்ன்றீங்க. ஆனா ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு உள்ள இருந்து செங்கோட்டையன் சீனியர் மினிஸ்டர் வெளில போய் ஏங்க தனி மனிதர் போறதுல நீங்க இப்ப ஒரு ஆலமரம்னா ஆலமரத்துல எத்தனையோ இலைகள் இருக்கு. ஒரு இலை வந்து பழுத்து போய் உழுந்துருச்சுன்னா உடனே அந்த ஆலமரமே கருகி போச்சுன்னு அர்த்தமா? மக்களுடைய எண்ணம் தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி 4 ஆண்டு காலங்கள்ல என்னென்ன செஞ்சது, என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம், பெண்கள் நடமாட முடியல, கற்பழிப்பு, பிஞ்சு குழந்தையிலிருந்து பாட்டி வரைக்கும் இன்னைக்கு வெளியே விட இது பண்ண முடியல. இன்னைக்கு சுதந்திரமாக ரவுடிகளுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு, விலைவாசையெல்லாம் விண்ணை முட்டிருச்சு. இத்தனை இருக்கு. இவங்க நீட்டு தேர்வு ரத்துனாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்துட்டாங்களா? நம்ம துணை முதலமைச்சர் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்த உடனே திறந்தாங்களா? விமான நிலையத்தை நாங்கள் விரிவாக்கம் பண்ணுவோம்னாங்க, செஞ்சாங்களா? மதுரை மக்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இவங்க எதுவுமே செய்யல. எனவே மக்கள் விழிப்போடு இருக்காங்க. ஆட்சி மாற்றம் தேவை. அப்ப யாருன்னு நினைப்பாங்க, ஆட்சிக்கு அடுத்து யார் வரணும்? 4 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்த தமிழகம் அமைதியாகவும் வளமானதாகவும், கொரோனா காலத்தில் கூட மக்கள் கஷ்டப்படாத அளவுக்கு உதவிகள் புரிந்த ஆனால் எடப்பாடியார் தான் அடுத்த முதலமைச்சராக நினைப்பாங்களே ஒழிய, யார் வந்தாலும் மக்கள் மனசுல கடைசியில 2 பேர் தான். ஒன்னு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரா, இன்றைக்கு முன்னால் இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடியாரான்னு தான் பார்ப்பாங்க. மற்றவங்க எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னால அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, நிறைவேற்று பழைய ஊதியம். இப்ப பாத்தீங்கன்னா சுகாதார பணியாளர் கூட அரசு ஊழியரா மாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்கள இப்போ மொத்தத்தில் ஒப்பந்த பணியாளராக ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லா துறையிலும் எல்லா துறை அலுவலர்களும் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் எல்லாருமே, அத்தனை பேருமே இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.